நின்று உன் பாதையில் நான் நடந்திட்டா இன்னல் துன்பமே பின்தெரும்பனே உன் சன்னதியில் மூலங்களில் நின்று உன் பாதையில் நான் நடந்திட்டார் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்தரும் வேலே உம்மையை நான் ஆராதிப்பேன் உம்மையை நான் ஆராதிப்பேன் உம்மையை நான் ஆராதிப்பேன் நான் பின்தெரும்பனே உம் சன்னதியில் மூலங்களில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்தரும் வேலே உம் சன்னதியில் மூலங்களில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்தரும் வேலே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அடிலே சொல்லுவோம் அல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டுடைய வருகை ரொம்ப பக்கத்தில் நம்ம வந்துட்டோம். நம்ம வாழ்கிற காலம் கடைசி காலம். ஆமென் அல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவருடைய பாதத்தை அண்டி பிடிக்கிறவர்கள் பாக்கியவான். ஒரு நாளும் கர்த்தரை நம்ம தேடணும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையும். ஒரு நன்மைன்றாரு. அப்போ எத்தனையோ நன்மை, எத்தனையோ தேவைகள் இருக்குது. எல்லா தேவையும் நிறைவேற்றக்கூடிய ஒரே ஒரு இடம் தெய்வ சமூகம். ஆமென். கர்த்தர் தான் நம்மளை நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கார். ஒரு வசனம் படிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோவான் சுவிசேஷம் 13:1. தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் என்ன வைத்தார்? அன்பு வைத்தார். பாருங்க, ஏசப்பா சொல்கிறாரு கடைசி நேரத்தில். இந்த சொல்கிற வார்த்தை எப்போ சொல்கிறாருன்னா, ஏசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால் தம்முடைய வேலை வந்துருச்சு, இனி அவருடைய காலம் நிறைவேறி முடிகிற ஒரு தருணத்தில் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் என்ன சீஷர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, தம்முடையத்தில் முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். அதில் ஒரு குறிப்பு, ஒரு முக்கியமான வார்த்தை வருது பாருங்கள். அந்த பிற்பகுதியை படிக்கிறேன். தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே. எல்லாரும் சொல்லுவோம் தம்முடையவர்களிடத்தில். அல்லையா சொல்லுவோம். தம்முடையவர்கள் அப்படின்னா என்ன? அந்த ஒரு வரிடி அந்த கோடை பாரு, தம்முடையவர்கள். அப்போ தம்முடையவர்கள் அல்லாதவர்கிறாங்க. அருமையானவர்களே, தம்முடையவர்கள் அவரை சார்ந்து வாழ்கிறவர்கள், அவரை நம்பி வாழ்கிறவர்கள், அவரை நேசிக்கிறவர்கள், அவரை பின்பற்றுகிறவர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனும் தம்முடையவர்கள் அல்ல, அவருடையவர்கள் அல்ல. அருமையானவர்களே, எல்லாம் அவர் படைத்தது தான், அவருடைய பிள்ளைகள் தான். உலகமெல்லாம் அவர் தான். ஆதாம் ஏவா காலத்திலேருந்து படைத்து எல்லாம் அவருடைய கிருபையினாலே ஆண்டவர் ஸ்தோத்திரம் இவ்வளோ உலகத்தை சிருஷ்டித்திருக்கிறார். ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். சோத்திரம். இயேசுவின் நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்கணும். ரெண்டாவது அவர் ஏற்றுக்கொள்ளணும். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ மற்றவர்களெல்லாம் இல்லையா? அவர் நாமத்தையுமே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள்.
அவரை ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர்கள், அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தையும் போதனை தான் உலகத்தில் சிறந்ததுன்னு அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் கிட்டத்தில் கடவுள் அன்பு வைக்கிறார். பாருங்கள் என்ன அழகான ஆண்டவர். நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம மேலே ஆண்டவர் அன்பு வச்சார்னா என்ன நினைக்கிறீங்க? என்ன அழகு இல்லை? சோத்திரம். சில நேரத்தில் சில வேலைகள்லாம் நம்ம கேட்குறோம், மனைவியை பார்த்து புருஷனை பார்த்து, எங்கள் மேலே உனக்கு அன்பே இல்லையா? சில வேலைகள்லாம் இந்த உலகத்தில் அன்பு இல்லாத மனிதர்கள் உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். கணவனின் அன்பும் கரைந்து போகும், மனைவியின் அன்பு மறைந்து போகும், நண்பர் அன்பு, உற்றார் அன்பு, எல்லா அன்பும் போலிதான். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை நேசிக்கக்கூடிய அன்பு. தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தந்தரும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அன்பின் ஆழம், நீளம், அகலத்தை அப்படியே சிந்திக்கணும். என்ன, ஏன், எப்படி அன்பு கூர்ந்தார் ஐயா? அன்பு கூறுதுன்னா என்ன அர்த்தம்? அவருடைய கிரி என்ன? அவருடைய வேள்வி என்ன? சும்மா அன்பு கூறணும் ரேச ஒரு வரியில் சொல்கிறது ஈஸி. எப்படி அவர் அன்பு கூர்ந்தார்? அருமையானவர்களே, சிலுவையில் நமக்காக ஆணிகளால் அடிக்கப்பட்டு, சாட்டையால் அடிக்கிறாங்க ஐயா நம்ம பாவத்துக்காக. அல்லையில சொல்லுவோம். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த கல்வாரி அன்பு இருக்கு பார்த்தீங்களா? அந்த சிலுவையில் அடிக்கப்படுற அந்த இப்படி பாடுபட்டாரே, இப்படி அடிச்சிட்டாங்களே, நீங்கள் அழுது ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. என் பாவத்துக்காக அடிபட்டாரே. அல்லையில சொல்லுவோம். என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய நோய்க்காக அவர் அடிக்கப்பட்டு ரத்தம் செஞ்சு நொறுக்கப்பட்டாரே, புளியப்பட்டாரே இயேசு. அவ்வளோ எப்படி இருக்கு? ஒரு முள்ளு தைச்சா நம்மளால் தாங்க முடியுதா? கர்த்தருடைய பிள்ளை. ஏன் தெரியுமா? நம்ம மேலே வைத்த அன்பு. அல்லேலூயா சொல்லுவோம். நம்மளை மீட்ப அவருடைய ரத்தத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். அதுதான் விலையேறப்பட்ட அன்பு. அருமையானவர்களே, நம்மிடத்தில் முடிவு பரிந்து அன்பு வைத்தார் என்று போட்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களை மரண பரிந்து நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு சில நேரத்தில் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் சரியில்லை அப்படின்னு தோணுது. அடுத்த ஜெபம் எப்படி? ஆண்டவரே, உங்களுடைய வருகை வரையும் எங்களை பாதுகாக்கணும். அதை விட மேலான ஒரு ஜெபம் இருக்குது. ஆண்டவரே, இந்த உலகம் அழியிறது அந்த முடிவு வர, ஆமென், ஹல்லேலூயா, அது வரைக்கும் நீர் எங்களை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு செய்கிற ஜெபம் பார்த்தீங்களா? அது பல தலைமுறையை குறிக்கும். மரண பரியந்தம் என்பது நம்மை குறிக்கும், வருகை பரியந்தம் என்பதும் அதுக்கு அடுத்தும் இருக்குது. அப்போ அப்படின்னு சொல்லும் பொழுது உலகத்தின் முடிவு பரியந்தம் எங்கள் மேலே அனுபவிக்கணும். அல்லையா சொல்லுவோம். அப்படின்னா அந்த ஜெபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தோடு முடிகிறதல்ல, நமக்காக மாத்திரம் ஜெபிக்கிற ஜெபம் இல்லை. நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் இன்னும் எத்தனை தலைமுறை அந்த உலகம் ஓட போகுதோ அத்தனை தலைமுறையும் எங்கள் மேலே அன்பு வைங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு பயப்படுகிற இடத்தில் அவர் அன்பு காட்டுகிற தெய்வம் ஐயா. அவர் அன்பு மட்டும் நம்மளை விட்டு ஒரு நாள் விலகக்கூடாது. சில இடத்துல சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களிடத்துல தேவ அன்பு இல்லை அப்படின்றாரு. கடவுள் அன்பு ஒரு மனுஷனை இல்லைன்னா ஒரு செகண்ட் இந்த உலகத்தில் வாழ முடியாது. இல்லையா சொல்லுவோம். அடுத்த நிமிஷம் அவனுக்கு என்ன நடக்கும், என்ன சம்பவிக்குன்னு எதுவுமே தெரியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்ம மேலே அன்பு முடிவு வரையும் சீசர் இடத்துல அன்பு வைத்தார். ஏன் அன்பு வைத்தார்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கட்டத்தில் மத்தையை பார்த்து சொல்கிறாரு, என் பின்னே வா அப்படின்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வசனம் படிப்போம். சோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு புத்தகத்தில் சொல்கிறாரு, மத்தேயை பற்றி சொல்கிறாரு, என் பின்னே வா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். என் பின்னே வான்னு சொன்ன உடனே பேதுரு, சோத்திரம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மத்தேயு 8:23. சாரி 8:9பா. 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சாரி, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 8 ஆண்டவர் சீசர்களை பார்த்து கூப்பிடுறாரு. ஒருத்தர் மத்தேயை பார்த்து சொல்கிறாரு, என் பின்னே வா அப்படின்றாரு. இப்போ என் பின்னே வான்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னால் போகிறாரு. அல்லையா சொல்லுவோம். அப்போ அந்த தேவனுடைய வார்த்தைக்கு அப்படி கீழ்ப்படுகிறாங்க பார்த்தீங்களா? அதை ஒன்றை தான் கடவுள் பார்க்குறாரு. ஏசப்பா, நீர் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். மரியாள்கிட்ட இயேசு சொல்கிறார்ல, மரியாளம்மா ஏசப்பாட்ட சொல்கிறாங்க, தண்ணீரில் திராட்சரசம்
ஒன்றும் இல்லை, எல்லாம் காளி அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவார். கச்சாடியில் நிரப்பி தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார். அப்பொழுது மரியாள் இடத்துல வந்து அந்த வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, மரியாள் அம்மா வந்து இயேசுவிட்ட சொல்கிறாப்புல, என்ன சொல்கிறாப்புல, ரசம் இல்லை. தம்பி பேசாதீங்க பார்க்க. அப்போ மரியாளம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய். எல்லாரும் சொல்லுவோம், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்போ இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம செய்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும், அபியாசப்படுத்தணும், நடைமுறைப்படுத்தணும் வாழ்க்கையில். நான் செய்கிற காரியங்களெல்லாம் ஏசப்பா சொல்கிறபடி வாழ்கிறேனா, அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்கிறேனா, அவர் சத்தத்தை கேட்கணும், அவர் சித்தத்தை செய்யணும். ஒரு பாட்டு கூட விடுவார், சத்தம் கேட்டு சித்தம் செய்ய அழைக்கிறாரே இயேசு, சத்தம் கேட்டு சித்தம் செய்ய அழைக்கிறாரே, சத்தம் கேட்டு சித்தம் செய்ய வருந்தி அழைக்கிறாரே இயேசு, வருந்தி அழைக்கிறாரே. ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல், அருமையான பாடல். கர்த்தர் சத்தம் கேட்டு சித்தம் செய்ய வருந்தி அழைக்கிறார். என் சத்தத்தை கேள், என்னுடைய சித்தத்தை செய். அப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யலாம். அப்போ மத்தையை அழைத்த உடனே பின்னால் போகிறாங்க. 12 சீசர் இயேசு எப்படி தெரிந்தெடுத்தார்? அவர் கூப்பிடும் பொழுதெல்லாம், ஏசப்பா நம்மளை எத்தனை தடவை கூப்பிடுறாரு, சர்ச்சுக்கு வா, ஜபத்துக்கு வா, என்னை பின்பற்றி வா. ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ ஒரு நாள் 2 நாள் பின்பற்றி போகிற அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. முடிவு பொறியுங்கள் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய விசுவாசமும் நம்முடைய பரிசுத்த ஜீவியமும் இந்த உலகத்தின் முடிவு பெரிந்து ஆண்டவருக்குள்ளே நிலைத்து நிற்க வேண்டும். அப்படி தான் நமக்கு பரலோக வாழ்வை இயேசு நமக்கு தருவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இனி ஒரு வாழ்வுக்கு நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளையே. இதோ இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போதில் நம்முடைய நோக்கமெல்லாம் பரலோகமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு வரும் பொழுது பரலோகத்துக்கு நான் போகணும், என் குடும்பம், என் மனைவி, பிள்ளைகளோடு நம்முடைய ராஜ்யத்தில் நான் இளைப்பாறணும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு நம்மளை அழைக்கிறார் ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய அழிவு இந்த உலகத்தில் நடக்க போகிறது. ஒரு முடிவு இந்த உலகத்துக்கு வரப்போகிறது. நாம் காண்கிற இந்த வானம் பூமியெல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகிறது. அருமையானவர்களே, வேத வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் யோவானுக்கு காட்சி கொடுக்கிறார் ஆண்டவர். அவர் பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, வானமும் பூமியும் அகன்று போயின, அவையில் இடம் காணப்படவில்லை. யோசித்து பார்ப்போம். நம்ம சிந்தையால் யோசிக்க முடியுமா அந்த வார்த்தையை? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பாருங்கள். பிசாசு அங்கே கட்டப்படுவதையும், ஆயிரோட அரசாட்சி நடப்பதையும், கடைசியில் உலகத்தில் ஆண்டவர் இந்த வானம் பூமியை இல்லாமாக்குறார் ஐயா. அதுக்கடுத்து 21ஆம் அதிகாரத்தில் புதிய வானம் புதிய பூமி உண்டாக கண்டேன். நல்ல சொல்லுவோம். நம்முடைய எண்ணத்துக்கும் சிந்தைக்கும் எட்ட முடியாத வார்த்தை அது. இந்த வானம் அகன்று போய்விட்டது, பூமி அகன்று போய்விடும். அப்படின்னா எப்படி இந்த உலகத்தினுடைய எல்லாமே எவ்வளோ பரிதாபம் என்று பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம ஆண்டுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும். இனி காலம் செல்லாது. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு வரப்போகிறார். ஆமென். அடுத்த நிமிஷம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு தெரியாது ஐயா. ஏசப்பா குமாரன் கோபம் கொள்ளாமல் வழியிலே நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் ஒரு கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏசப்பா பார்த்து அண்டிக் கொள்ளணும். மழை அதிகமாக பெய்யுது, உடனே பக்கத்தில் என்ன செய்வோம், வீட்டு பக்கத்தில் போய் அண்டிக் கொள்றதில்ல. வெயில் கடுமையாக இருக்குது, நிழலை பார்த்து போகிறான்ல, பயங்கரமான வெயிலில் நிற்க முடியலை அப்படின்னு நிழலை நோக்கி போகிறவ, அதுதான் அண்டிக் கொள்றது. சகோதரர்களே, நம் தேவனை ஏசப்பாவை மாத்திரம் அவருக்கும் நமக்குள்ள உறவு எந்த நாள் இருக்கணும். ஹல்லேலூயா. அவர்கிட்ட ஜெபம் பண்ணுறது நிப்பாட்டாதீங்க. ஸ்தோத்திரம். 1 மணி நேரமாவது உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. அருமையானவர்களே, 1 மணி நேரமாக நாங்கள் ஊழியம் செய்கிறதுனால நாங்கள் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தெய்வ சமூகத்தில் இருக்கிறோம். நீங்கள் அரை மணி நேரமாவது 1 மணி நேரமாவது காலையில் மாலையில் ஜெபிக்காமல் போகாதீங்க. ஜெபிக்காமல் வாகனத்தை வண்டி எடுக்காதீங்க. எத்தனை ஆபத்துகள் நடந்து கொண்டிருக்கு தெரியுமா அந்த உலகத்தில். அருமையான கடந்த நாட்களில் ஒரு தம்பிக்கு ஸ்டான்லி மருத்துவமனையில் பார்ப்பதற்காக நாங்கள் கடந்து சென்றிருந்தோம். பைக்கில் சென்று கால் ஒடிந்து அந்த ஆர்டரெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளோ வேதனையாக இருக்கிறது. அந்த மக்கள் படுற கஷ்டங்கள், அவர்கள் படுற துன்பத்தெல்லாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே எங்களை எவ்வளோ நல்லா வச்சுருக்கிறீங்கப்பா, எங்கள் மேலே எவ்வளோ அன்பு வைத்தீரப்பா. கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர், நான் யோசித்து பார்ப்பேன், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு 65 வயசாகுது, இதுவரை எத்தனை விபத்து நடந்திருக்குது.
அப்படின்னு யோசிடா அப்படின்னு யோசிக்க வைக்கிறாரு. எத்தனை விபத்து வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. எத்தனை பேர் பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸில் எத்தனை விபத்து நடக்கிறது. அருமையானவர்களே, ஒரு முறை நான் ஒரு கொஞ்சம் வாலிபனாக இருக்கும் பொழுது, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கேரளா மூணாறில். அருமையானவர்களே, மூணார் நிறைய பேர் வந்திருக்கிறது தெரியாது. அங்கே எப்படி இருக்குன்னா, இப்படி போய் மேலே ஏறிக்கிட்டே போடும். எத்தனையோ கிலோமீட்டர் ஹைட்டுக்கு உயரம், அப்படிப்பட்ட இடம். அப்போ பாருங்கள், ஒரு முறை ஒரு 70-80 பேர் பஸ்ஸில் போயிட்டுருக்குறாங்க. பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது பூப்பாறை என்று சொல்ல ஒரு இடம் இருக்குது. அதில் ஒரே ஒரு சகோதரன் அந்த இடத்துல இறங்கிட்டாப்புல. இறங்கிட்டு பக்கத்தில் உள்ள சொல்கிறாப்புல, சரி நீ போயிடு, அவசரம் ஒருத்தரை பார்க்கணும், நான் அடுத்த பஸ்ஸில் வரேன், நீ போயிரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டு அந்த பூப்பாறை என்ற இடத்துல இறங்கிட்டார். பூப்பாறைக்கு மூணாருக்கும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்போது ஒரு பஸ்ஸு சைடு வழி கொடுக்க முடியலை. அந்த சூழ்நிலையில் கண்டக்டர் கீழே இறங்கி விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கிற டக்குன்னு ஒரு வீல் கீழே இறங்கிடுச்சு பாருங்கள். கீழே இறங்கி ஒரு 100-150 200 பள்ளத்தில் அந்த பல முறை உருண்டு ஒரு ஆள் கூட பிழைக்க 90 பேருன்றாங்க தேவனுடைய பிள்ளை. அந்த இடத்த நாங்கள் போய் பார்த்து ஆச்சரியப்பட்டோம். 90 பேரோட மரணம் எவ்வளோ அகோரமாக இருந்திருக்கும்ல, எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கல்ல. அப்போ நம்மளாம் நினைக்க வேண்டாமா, இயேசுப்பா எங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறீங்க, ஹல்லேலூயா சொல்லுவோம். அவர் தம்முடைய சீஷரிடத்தில் முடிவு வரைந்து அன்பு வைத்தார் என்றால் என்னது அது? தேவனுடைய பிள்ளைய ஸ்ரீரங்கம் என்ற இடத்துல ஒரு திருமண வீட்டில் திருமணம் நடந்து கொண்டு இருக்கிறது. அவன் என்னையோ அக்கினியை வச்சு ஏதோ கொளுத்துறான்னு சொல்லி கடைசியில் ஓலை பிடிச்சி திருமண வீட்டில் 55 பேர் இறந்துட்டாங்க ஐயா. கும்பகோணத்தில் 94 பள்ளி குழந்தைகள் 8 வருஷம். நீங்கள் எத்தனை பேருக்கு தெரியுமா சொல்கிறேன். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, தேவன் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார். அல்லையில சொல்லுவோம். 94 பிள்ளைகள். நான் இப்பொழுது சிவகாசியில் இருக்கிறோம். 94 பிள்ளைகள் அந்த பள்ளி மாடியில் அப்படியே கும்பகோணத்தில் கருகி செத்துட்டாங்க ஐயா. அவர்களை காட்டி நம்ம நல்லவர்கள் கிடையாது. அல்லையில சொல்லுவோம். ஏன் நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறார்? நான் என்னை பற்றி யோசித்தேன். ஏசப்பா எனக்கு 65 வயசாகி, ஆனால் என்னுடைய வாழ்க்கையினுடைய சூழல் என்ற இதெல்லாம் பார்க்கும்பொழுது நான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் ஒரு 22 வயசு 25 நான் செத்துருப்பேன் அப்படின்னு நான் யோசித்தேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒரு 22, 23 வயசு 25 நான் இதுக்குள்ளே உயிரோடு இருக்க முடியாதுப்பா. என்னமே அப்படி ஆகியிருக்கும். ஆனால் எங்கள் மேலே அன்பு வைத்தேரே. ஹல்லேலூயா சொல்லுவோம். என் மீது அன்பு கோர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. என் மீது அன்பு கோர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தே பிறக்க முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தே பிறக்க முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. வல்லமையோ மகிமையோ வல்லமையோ தகப்பனே உமக்கு தானே. அல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து நம்ம இந்த ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் உயிரோடு இருப்பதற்கு காரணம் என்னென்னா, ஆண்டவர் நம்ம மேல் வைத்த அன்புயா. அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம செய்த பாவம் நமக்கு தெரியும். அதெல்லாம் ஆண்டவர் நினைத்தாரா நம்ம இருக்க முடியுமா? அல்லேலூயா சொல்ல மேலே அன்பு வைத்து நம்மளை அவரை நம்ம உறுதியாக பின்பற்ற வேண்டாமா? நான் யோசித்து பார்த்த ஆண்டவரே,
நான் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன், ஆட்டோவில் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன், காரில் பிரயாணம் பண்ணியிருக்கிறோம், கப்பலில் கூட ஏறி இருக்கிறேன், ஸ்டீமரில் பிரயாணம் பண்ணியிருக்கிறோம். பிளேனில் தான் போகல, மற்ற எல்லாத்துலேயுமே ஏறியாச்சு. கப்பலில் கூட கொச்சினில் ஏறி இருக்கிறேன் நான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போட்டில் எல்லா வாகனத்திலையும் ஏறி ஓட்டியாச்சு. ஆனால் ஆண்டவரே, இதுவரை இந்த 65 வயசு வரை ஒரு சின்ன கீறல் கூட, ஒரு இரத்த கோரம் இல்லாமல், ஒரு ஆக்சிடெண்ட் இல்லாமல் என்னை பாதுகாத்தேரே. கரங்களை தட்டுவோம் ஆண்டவருக்கு. ஒரு எலும்பு இனி எப்படியோ தெரியாது. ஆனால் அந்த 65 வயசில் ஒரு இரத்த கோர வாழ்க்கையில் ஒரு ஆக்சிடென்ட் வந்திருக்கா? இல்லை. நம்ம பைக்கை கொண்டு யாரை மேலே விட்டுட்டோமா? இல்லை. யாராவது நம்ம பைக்கை மேலே விட்டுட்டாங்களா? இல்லை. இதுவரை இல்லை. அப்போ இதெல்லாம் எங்கள் திறமையாக இல்லைப்பா, அவங்க கிருபை. ஆமென். நம்ம எல்லோரும் ஒவ்வொருவரையும் அப்படி யோசித்து பார்ப்போம். நம்ம பிரயாணம் பண்ணுறோம், ஏதாவது இருக்குதா? எல்லாத்திலும் பிரயாணம் பண்ணிக்கிறோம். நம்ம கர்த்தர் இந்த அளவுக்கு எவ்வளோ நல்லவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. அல்லேலூயா. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை. நன்றியப்பா. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. நமக்கு பல இக்கட்டில் இருந்திருக்கிறோம், நம்ம கீழே விழுந்திருக்கிறோம், என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம். கர்த்தர் நம்மளை கிருபையா அன்னைக்கு உயிரோடு வச்சிருக்கிறார். ஆமென். இதுதான் தம்மிடத்தில் அன்பு கூறுவதுன்ற அர்த்தம். அப்போ நாம் அவர் மேலே அன்பு வைக்கணும்ல. அவர் அன்பு கூர்ந்துட்டார். நம்ம ஏசப்பா மேலே அன்பு வச்சுருக்கிறோமா? ஏசப்பாவை மட்டும் ரொம்ப நேசிக்கிறோம். உலகத்தை ரொம்ப நேசிச்சேன்னா அது அன்பு கிடையாது. இயேசு சொல்கிறார், என்னை காட்டிலும் மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது, சொத்தையாவது, சுகத்தையாவது, பொண்ணோ பொருளோ அதிகமாக நேசிக்கக்கூடாது. அப்போ மனைவி தேவையில்லை, பிள்ளை தேவையில்லை, சொத்து தேவையில்லை, புருஷன் தேவையில்லை, அப்படி கிடையாது. எல்லாம் தேவை. அதை பெருசாக நினைக்க, பெருசு நான் தான் பெருசுன்றார். ஆமாம். இதெல்லாம் கொடுத்தவர் அவர் தானே. மனைவி கொடுத்தவர் அவர், பிள்ளைகளை கொடுத்தவர் அவர், வீட்டை கொடுத்தவர் அவர், நிலங்களை கொடுத்தவர் அவர், தொழிலை கொடுத்தவர் அவர், பெரியவர் அவர் தானே. அப்போ அவர் தானே பெருசாக நினைக்கணும். வேற இடத்தையும் போட்டு பெருசாக அவர் பெரியவர். ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்படி வேதத்தில் அன்பு வைத்த அவருடைய இரக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். யார் மேலே அன்பு வைத்து யார் மேலே இரக்கம் வைத்தார் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். ஆதியாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். போதும் பாருங்க. இந்த சம்பவத்தை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மேக்சிமம் இது என்னன்னா, லோத்து சோதோம் கொமோரா பட்டணம். இந்த பட்டணத்தை கடந்த நாட்கள் நம்ம தியானம் பண்ணோம். அந்த பட்டணத்தை அழியாமல் இருக்கும்போது ஆபிரகாம் 50 நீதிமான்கள் இருந்தால் 10 நீதிமான்கள் வரை வந்துட்டார். 5 நீதிமான்கள் இருந்தால் கூட அழிக்கலன்னு சொல்லியிருப்பார் ஆண்டவர். அந்த பட்டணத்தில் 5 நீதிமான்கள் கூட கிடையாது. 5 பேர் கூட ஜெபிக்கிறவர்கள் இல்லை. 5 பேர் கூட தேவ பிள்ளைகள் கிடையாது. அருமையானவர்களே, நம்முடைய தேசம், நம்முடைய உலகம் பாதுகாக்கப்படுறதுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளால் தேசம் நிரம்படும். அல்லேலூயா சொல்லுவோம். ஜெபிக்கிறவர்கள் தேவனுக்கு, தேவனை பாடுகிறவர்கள், தேவனை அறிவிக்கிறவர்கள், தேவனை பின்பற்றுகிறவர்கள் ஆண்டவருக்கு தேவை. ஆனால் அந்த நாட்களில் யாருமே இல்லை. ஒரே ஒரு குடும்பம், லோத்து மனைவி, அவருக்கு 2 பெண் பிள்ளைகள், ஆக மொத்தம் 4 பேர். இப்போ ஆண்டவர் தூதனை அனுப்பி, லோத்து, நீ ஒரு நீதிமான், நீ ஜெபிக்கிறவன், நீ என்னை தேடுகிறவன், என்னை பின்பற்றுகிறவன், சபைக்கு செல்கிறவன், ஒன்று செஞ்சிரு, இந்த பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன், நீ இந்த தேசத்தை விட்டு ஓடிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இந்த பட்டணத்தில் யாராவது உனக்கு இருக்காங்களா, அவங்கள கூப்பிடு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 2 பெண் பிள்ளைகளை திருமணம் செய்ய போகிற மருமக்கமாரை போய் இவர் கூப்பிடுறாரு.
நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க, இந்த பட்டணத்தை நான் ஏசப்பா அழிக்க போகிறாரு, அதனால் என்னுடைய மகளுக்கு எனக்கு மருமகனாக நீங்கள் இருக்கிறீங்க. இந்த அதிகாரத்தில் போட்டிருக்கு, வீட்டில் போய் படிங்க 19ஆம் அதிகாரத்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த 19ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த 2 மருமக்கமார்ட்ட போய் அவங்க பேசுகிறாரு. யார்? லோத்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? சீக்கிரம் வந்துருப்பா, ஸ்தோத்திரம், அந்த பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன், வெளியே வந்துருங்க அப்படி சொல்லி மருமக்கமார்கிட்ட அன்பாக சாதகமாக அவர் பேசிக்கொண்டே தன் பேச்சை கொடுக்குறாரு. அவங்க என்ன நினைக்கிறாங்க? இடம் லூஸு அப்படின்னு நினைக்கிறாங்க நம்மளை பார்த்து. இன்றைக்கி அப்படி தான் செய்கிறாங்க. இயேசு வரப்போகிறார், மனம் திரும்பு, இந்த உலகம் முடிய போகுது, மனம் திரும்பு அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்கிறான்? எல்லாம் நம்மளை பார்க்கும்போது லூஸாக தெரியுது. இன்றைக்கி பைபிளை சுட்டு தெருத்துவா பிரசங்கம் போடு நம்மளாம் பார்த்து பைத்தியக்காரன் என்னத்தையோ அப்படி பண்ணுறவங்க நிறையா இருக்கிறாங்க. சோதரம் அருமையானவர்களை கைப்பிரதி கொடுக்குறோம், எத்தனையோ பேருக்கு சுவிசேஷம் சொல்கிறோம். இந்த ஏரியாவில் மிதிக்காத கிராமமே கிடையாது. சோத்திரம். எனக்கு நம்முடைய ஊழியம் என்னென்னா, நம்ம சுற்றி இருக்கிற கிராமங்களில் போயிட்டே இருக்கணும், ஊழியம் செஞ்சிகிட்டே இருக்கணும். அதுதான், மற்ற இடத்துக்கு போகிறதில்ல. நம்மளுக்குன்னு ஒரு எல்லை ஆண்டவர் வச்சுருக்கிறா. அந்த எல்லையில் நடந்து சுவிசேஷத்தை நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லி கொண்டு இருப்போம். ஹல்லேலூயா சொல்லுவோம். பெண்கள் மாதந்தோறும் ஒரு முறை கிராம ஊழியம் செய்கிறார்கள். கடந்த மாதத்தில் நாம் நம்ம சபையிலெல்லாம் சேர்ந்து கிராம ஊழியம் செஞ்சோம். செய்யும்பொழுது மக்களுக்கு என்ன தோணுது என்றால், அவர்கள் ஏதோ ஒன்று அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு மனிதனுக்கு மனம் இல்லை. அருமையானவர்களே, லோத்து மருமக்கமாருக்கு மனம் இல்லை. சோத்திரம். ஏன்னா அந்த அழிவு வந்துடுதுப்பா அப்படின்னு சொல்லி. அருமையானவர்களே, கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். மனம் இல்லை, மருமக்கமாருக்கு மனம் இல்லை, வெளியே வர்றதுக்கு மனம் இல்லை, அலட்சியமாய் தெரிகிறது. இன்றைக்கு அப்படித்தான் நிறையா கிறிஸ்தவர்கள் கூட அப்படி ஜாக்கிரதையாக இருக்கிறோம், அஜாக்கிரதையாக இருக்கா. சர்ச்சுக்கு அடுத்த வாரம் போகலாம், பார்க்கலாம், பையா பார்க்கலாம். அருமையானவர்களே, இயேசுவை பின்பற்றின அவர் வழியிலே நடந்தால் மாத்திரம்தான். ஆமென். அவர்கள் தம்முடையவர்களிடத்தில் அவர் அன்பு வைத்தாரானால் அப்படிப்பட்ட அழிவிலிருந்து காக்கப்படலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அந்த சோதோம் கொமோரா பட்டணம் பெரிய பாவம் நிறைந்த பட்டணம். அந்த பட்டணத்தினுடைய பாவம், அங்கே ஓரினை சேர்க்கை நிறையா இருந்ததாக சொல்கிறாங்க. ஓரினை சேர்க்கை இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, ஓரினை சேர்க்கை உலகத்தில் நிறையா இருக்குது. சோத்திரம். ஆணுக்கு ஆணு, பெண்ணுக்கு பெண் அப்படின்னு சொல்லி நிறையா அக்கூர்வமெல்லாம் நாட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு சில இடத்துல லைசன்ஸ் எல்லாம் கொடுத்து என்னெல்லாமோ பண்ணுறாங்க. இதெல்லாம் பெரிய பாவம். அருமையானவர்களே, வேசித்தனங்கள், குடி, வெறி பாவங்கள் பெருகிருச்சு. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி பூமியே சோதம் குமர மாதிரி தான் இருக்குது சில இடங்களில். ஆனால் கிருபையாக விட்டு வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இந்த அழிவின் மனம் திரும்புங்கள், அழிவு இன்றைக்கி அந்த பாவத்தை செய்யாதங்கன்னு பிரசங்கம் பண்ணும்போது இன்றைக்கி கேலி பண்ணக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு பட்டணத்தில் துரத்துறானா இன்னொரு பட்டணத்துக்கு போ. நானும் யோசிப்போம், இந்த ஆத்திரமங்கல்ன்ற கிராமத்துக்கு ஒரு நாள் ஊழியத்துக்கு போயிருந்தோம். நாங்கள் வேறு யாரும் வரல. நாங்கள் 2 பேர் யோசிப்போ நானும் தான் போயிருந்தோம். போய் ஒரு மைக் எடுத்து ஒரு பிரசங்கம் பண்ணிடுவோம், ஒரு பாட்டு பாடி பாதி பிரசங்கம் தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் 2 பேரையும் துரத்தி விட்டாங்க. இங்கே வந்தேன்னா அடி பின்னி போடுவோம் அப்படின்ட்டாங்க எங்கள் 2 பேரையும். ஆண்டவர் சொல்கிறார், ஒரு பட்டணத்தை துரத்துற இன்னொரு பட்டணத்துக்கு போ. அடுத்து புலிக்குளத்தில் போய் அங்கே போய் பிரசங்கம் பண்ணால் நிறையா 2-3 வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அல்லையில சொல்லுவோம். ஒரு பக்கம் எதிர்ப்பு கொடுத்தாலும் ஒரு பக்கம் கேட்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. கேட்குறவங்களுக்கு சொல்லுவோம், அல்லையில சொல்லுவோம். அருமையானவர்களே, சோதோம் கொமோரா பட்டணத்தின் மக்கள் பாவம் பெருகி அக்கிரமத்தினால் அழிந்து கொண்டிருக்க வேளையிலே அவங்க மருமக்கமார் வரமாட்டோம், நீர் என்னத்தையோ ஒன்று உளறிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி மாமனாரை அனுப்பி விட்டாங்க. அவர் துக்கத்தோடு லோத்து வாராரு. லோத்து மனைவி 2 பிள்ளைங்க. அவர் ஏங்குறாரு, ஐயோ இந்த பட்டணம் அழிய தூதர்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க, இந்த பட்டணம் அழிய போகுதே. பாருங்கள், அந்த தூதர்கள் துரியப்படுத்தினான். 16ஆம் வசனம், அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமார்த்தின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். பாருங்கள், அந்த வசனத்தினுடைய ஆழத்தை பாருங்கள். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே. எல்லாம் சொல்லுவோம், கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே. அல்லேலூயா. தேவன் நம்மேல் வைத்த இரக்கத்தினால தான் உயிரோடு இருக்கிறோம். எத்தனையோ அழிவிலிருந்து நம்மளை காப்பாற்றி வராரு. நான் சொன்னல, அந்த பஸ்ஸு உருண்டு போகிறதுக்கு முன்னால் பூப்பாட்டில் ஒருத்தர் இறங்கிட்டான்னு சொல்லி, அந்த பஸ்ஸில் போனவங்க அத்தனை பேரும் செத்துட்டாங்க. ஆனால் அந்த பூப்பாரில் இறங்கின ஒரு சகோதரன் அவன் பிழைச்சிட்டான். பாருங்கள்,
பாருங்கள், அது பெரிய ஆச்சரியமாக மூணரில் பேசலாம். என்னடா இது, இவனும் அந்த பஸ்ஸில் வந்த ஆள் காலியாக இருக்கணுமே, அவன் அந்த பஸ்ஸில் ஒன்றா வந்து தற்செயலாக இறங்கினவன் அவன் தப்பிச்சிட்டான். அப்போ என்ன அர்த்தம்னா அது ஒரு கிருபை தான். அலையிலே சொல்லுவோம். அருமையானவர்களே, பட்டணமெல்லாம் அக்கினியில் தீப்பிடிச்சு பற்றி எரிய போது ஆண்டவர் பயங்கரமான அகோரத்தில் அழிவிலிருந்து அழிக்க போகிறார். கடவுளை அழிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். ஏன்னா மனம் திரும்ப மாட்டேன்றாங்களே, எவ்வளோ தான் சொன்னாலும் கேட்கறது இல்லையே. இன்றைக்கி மனிதர்கள் மாதிரி ஒரு மோசமான இனமே எதுவுமே கிடையாது ஐயா. இயற்கையெல்லாம் பாருங்கள், யோசித்து பார்ப்பேன். ஆண்டவரே, இரவுக்கு 12 மணி நேரம் வச்சிங்க, பகலுக்கு 12 மணி நேரம் வச்சிங்க, ஏன் அதெல்லாம் கரெக்டாக வேலை செய்து பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக இருக்குல்ல. ஏன் அந்த பகல் இரவு மாறி மாறி உழம்பி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டோடைய படைப்பில் நம்ம ஜீவிக்க முடியுமா? கரெக்டாக அந்த வேலையை செய்யுது. ஆண்டவர் சொன்னார், பகல் இப்படி தான் இருக்கணும் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம் தீர்மானிக்கிறாரு. அப்படியே செய்யுது. கடலை பார்த்து சொல்கிறாரு, இறையாதே, அமைதல இரு. இப்போ எண்ணூர் இருக்குது. அந்த எண்ணூர்கிட்ட போகும்போதெல்லாம் யோசிப்பேன், இவ்வளோ பெரிய கடல் தண்ணி கொஞ்சம் முடி நகண்டா என்ன ஆகும்? அந்த கடலில் அந்த எல்லையை ஆண்டவர் கரெக்டாக குறிக்கிறார் பாருங்க. அழியில சொல்லுவோம் சத்தம் ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவர், தேவன் எவ்வளவு பெரியவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயற்கைகளெல்லாம் அவருக்கு கீழ்ப்படியுது ஐயா. காற்றை பார்த்து அவங்க கடலில் போயிட்டு இருக்கும்போது காற்று மழையும் அடித்து அவங்கள படகை அமுழ்த்துற வேளையில் இயேசுதாமை படையில அமைதியாயிரு, ஏன் இறைகிறாய்? ஆமே, ஏன் இறைகிற? காற்று அந்த அவர் சொன்ன உடனே அது அப்படி கீழ்ப்படியுது. ஆனால் மனிதன்கிட்ட மாத்திரம் சொன்னால் கீழ்ப்படிய மாட்டோம். ஆண்டவர் நம்ம அப்படி இருந்துடக்கூடாது. வெளியில் சொல்லுவோம். அதுக்கு தான் இந்த செய்தி. நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தா நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியலைன்னா நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். பரலோகத்தை இழந்துடக்கூடாது. கீழ்ப்படியலைன்னா பரலோகத்துக்கே போக முடியாதுன்னு வசனம் சொல்லுது. நம்ம பரலோகம் போகணும். தேவன் நம்ம அன்பு வைக்கணும்னா அவரை நேசிக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும். இல்லை தெய்வ பிள்ளையே, அவருக்கு கீழ்ப்படிஞ்ச தானே அவர் நம்மளை அன்பு வைப்பார். பாருங்கள், இப்போ அந்த பட்டணத்தையே ஆண்டவர் தீயினாலே அக்கினினாலும் அழிக்க போகிற வேளையில் ஒரே ஒரு குடும்பம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த லோத்து மனைவி 2 பிள்ளைகளும் ஸ்தோத்திரம், அந்த 4 பேர் பட்டணத்தை விட்டு வெளியே வராமல் யோசித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் பாருங்கள், இந்த தேவதூதன் பாருங்கள், அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் மேல் இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையும் 2 குமார்த்தி கையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வராங்க. ஹல்லேலூயா. இந்த அழிவில் நீ மாட்டி விடாதே, இந்த பாவத்தில் விழுந்துடாதே, இந்த சிக்கலை அழிந்துடாத. எத்தனை இடத்துல நம்மளை கையை பிடித்து வெளியிலே நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை விபத்துக்கு, எத்தனை வேதனைக்கு, எத்தனை சோதனைக்கு, எத்தனை கண்ணிக்கு, எத்தனை துன்பத்தில், எத்தனை கஷ்டத்தில் நம்மளை காப்பாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை கையை பிடிச்சி இழுத்து கூட்டு வர்றாரேயா. இந்த ஆபத்தில் மாட்டிடாத, இந்த சிக்கலில் மாட்டிடாத, இந்த பாவத்தை பண்ணிடாத. சில பேர் இப்போ கையை பிடித்து இழுத்து கூட்டணும்னு நான் வரமாட்டேன், இங்கே இருப்பேன்னு லோத்து சொல்லியிருந்தா அவர் நிலைமை பரிதாபம் தான். கையை பிடித்து இழுத்து கூட்டணும் பின்னாலே ஓடுறாங்க ஐயா. ஏசப்பா கையை பிடிச்சி நம்மளை கூப்பிடாரு, வந்துரு, என்கிட்ட வந்துரு மகனே. அவர் அன்பின் கையனால் இழுக்கிறாரு. கல்வாரி சிலுவை பக்கம் வந்துரு, உனக்கு ரட்சிப்பு இருக்குது, உனக்கு நல்ல வாழ்க்கை இருக்குது, எதிர்காலம் இருக்குது, பரலோகம் இருக்குது. அருமையானவர்களே, நரகம் எவ்வளோ வேதனையான இடம் தெரியுமா? தேவனுடைய பிள்ளை, சில நேரத்தை நினச்சி நான் எத்தனையோ நாட்கள் அழுதுருக்கிறேன். ஆண்டவரே, ஒரு சின்ன தீக்கங்குப்பட்டால் எங்களால் தாங்க முடியல. ஒரு மனிதனுடைய ஆத்துமா இந்த நரகத்தில் போய் இரவும் பகலும் வேதனை அனுப்பப்படுமானால் அவருடைய ஆக்கினை அயர்ந்திராது, அவருடைய அழிவு உறங்காது. அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும், அங்கே புழு இருக்கும். எங்கே? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் மரிக்கிற ஆத்துமா, இயேசுவை புறக்கணிக்கிற ஆத்துமா. ஒரு மனிதன் பாவம் செய்வதனாலே நரகத்துக்கு போகிறது அல்ல. ஒரு மனிதன் கொலை செய்வதனாலேயோ பாவம் செய்வதாலேயோ அவனுக்கு நரகம் கிடையாது. ஒன்றுக்கு தான் என் நரகம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால தான், அவருடைய வார்த்தையை புறக்கணிக்கிறதுனால. ஏன்னா எவ்வளவோ தெரியும் கொலை செஞ்சவங்க கூட. இப்போ பவுல் அப்போஸ்தலன் ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு பவுல் சம்மதித்திருந்தான் அப்படின்னு அப்போஸ்தலர் 8 சொல்லப்பட்டிருக்கு. 8-9 அதிகாரத்தில் பவுல் ஒரு பயங்கரமான ஒரு கொலைகாரன் தான். சபையை உடைக்கிறது, ஊழியக்காரங்களை அடிக்கிறது, பிடிக்கிறது, என்னென்ன அக்கறம் பண்ண முடியுமோ அத்தனை அக்கறம் பண்ணாலும் தான் இந்த பவுல் அப்போஸ்தலன். தமஸ்கு பட்டணத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிற வேளையில் நிருபங்களை அதிகாரத்தில் வாங்கி அங்கே இருக்கிற கிறிஸ்தவ சர்ச்செல்லாம் உடைக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறாங்க இந்தியாவில். தேவன் செயல்படுவாரானால்
அது பயங்கரமானதாக இருக்கும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அதை அவனை நசுக்கி போடும். சர்ச்சை இடிக்கிறவன், ஊழியத்தை இடிக்கிறவன் ஒரு காலம் உருப்பட முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி. அது பரலோகத்தின் தெய்வத்துக்கு விரோதமாக எழும்புகிறவன் இந்த உலகத்தை நல்லா வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. இன்றைக்கு நிசாரமாக சில ஏக்கங்கள் வட மாநிலங்களிலே தெய்வ மக்களை துன்பப்படுத்துகிறாங்க. வேதனையாக இருக்கிறது. நம்மெல்லாம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அள்ளிலே சொல்லுவோம், நம்ம மாநிலத்தை ஆண்டவர் பாதுகாத்து வருகிறார், நம்முடைய பதியை பாதுகாத்து வருகிறார். அந்த பகுதிக்காக நம்ம நேரம் ஜெபம். நேற்றைக்கு நானும் என் மனைவி பேசி கொண்டிருக்கிற வேளையில் நான் சொன்னேன், என் மனைவி போது இல்லைம்மா வட மாநிலம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னு என் மனைவி என்னிடத்தில் பேசி கொண்டிருக்க நான் சொன்னேன். அதே மாதிரி வட மாநிலத்தில் நிறைய எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக ஹிந்தி பேசுகிற கர்த்தருடைய மக்கள் அவங்க பாட்டு பாடுறதையும் அவங்க ஜெபம் பண்ணுறதையும் வீடியோவில் யூடியூப்பில் பார்க்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த ஹிந்தி பாடல்களை தான் ஓயாமனை கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவ்வளோ அழகாக ஆண்டவரை நம்ம கூட உட்காந்துட்டு தோத்திரம் படிக்கிறதுக்கு கைதட்டுறதுக்கு அவ்வளோ யோசிப்போம். என்ன அழகாக கைதட்டி என்ன அழகாக வட மாநிலங்கள் ஆராதிக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு வர்ற துன்பங்கள் அநேகம், அவங்களுக்கு வர்ற உபத்திரங்கள் அநேகம். ஆனால் அதன் மத்தியிலையும் தேவனை விடாமல் ஹல்லேலூயா சொல்லுவோம். மணிப்பூர் மாநிலத்தில் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாங்க, அதன் மத்தியிலையும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டார்கள் கர்த்தருடைய பிள்ளையை. நம்ம சின்ன துன்பத்தை கண்டு என்னத்தையோ நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை எவ்வளவாய் நல்லா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பவுல் அப்படி சீறி பாய்ந்து, அந்த வசனத்தில் 9 அப்போஸ்தலர் 1 சொல்லப்பட்டிருக்கு, சீறி பாய்ந்து பிரதான ஆசாரியர் இடத்துல போனான் போட்டு. கடைசியில் என்னாச்சு தெரியுமா? கர்த்தர் அங்கே வானத்திலிருந்து ஒரு ஒளியை அனுப்பி பவுல் அப்போஸ்தலருடைய 2 கண்ணை அழிச்சிட்டாரியா. 2 கண்ணு போச்சு. அப்போஸ்தலர் 9 இடத்தை படித்து பாருங்கள். பவுல் அப்போஸ்தலருடைய 2 கண்ணை தேவன் குருடாக்கிட்டார். அப்போ தான் புத்தி வருது. அது வரைக்கும் புத்தி வரல. அப்போ கீழே விழுந்த உடனே சவுளை சவுளை என்னை நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அப்போ கேட்குறார் அவருடைய கேள்வி, ஆண்டவரே நீர் யார்? ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் யார்? இயேசு சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதப்பது உனக்கு கடினமாம். அந்த வார்த்தை கேட்டவுடன் அப்படியே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு 13 நிருபத்தை பைபிள் எழுதியிருக்கிறார் ஐயா. அந்த நிருபத்தை படிக்கும் பொழுது பவுல மாதிரி சிறந்த எழுந்தது யாருமே கிடையாது. அவ்வளோ 13 நிருபத்தை முத்து முத்தா எழுதி படிக்க அவ்வளோ தேனாக இருக்குது. ரோமர், 1 கொரிந்தியர், இப்படி அதிக தீமோத்தேயு, தெசலோனிக்கேயர், அருமையான எபிரேயர், எபேசியர், கலாத்தியர், இந்த புத்தகத்தெல்லாம் படித்து பாருங்கள். அவ்வளோ அழகா எப்படா எழுதினார் அப்படின்னு நான் கேட்பேன் படிச்சுக்கிட்டேன். எப்படியா அப்படி எழுதியிருக்கிறாரு, இவருக்கு எங்கேருந்து வந்தது இவ்வளோ ஞானம்? அலையிலே சொல்லுவோம். அவ்வளோ அழகாக கொலை செய்ய போகிற மனுஷன் மனம் திரும்பினால், ஆமென் ஹல்லேலூயா. மனம் திரும்பினால் ரட்சிப்பு தான், மனம் திரும்பினால் மீட்பு தான். மனம் திரும்பினா என்ன செஞ்சதவே செஞ்சிட்டே இருக்கக்கூடாது. குடிக்கிறவன் குடிச்சிக்கிட்டே இருந்தால் ரட்சிக்க மாட்டார். அதை விடு, அந்த பாவத்தை விடு, அக்கிரமத்தை செய்யாதே, உன்னை அழித்து விடு, உன்னை கொன்று விடு. ஐயா விஷம், சோத்திரம், விஷத்தை போய் குடிக்கிறிய கர்த்தருடைய பிள்ளையே, அந்த விஷத்தை தொடாத. அது பாம்பின் விஷம்னு பைபிள் சோத்திரம் நீதிமொழி 23 சொல்லுது. அது விரியனை போல தீண்டும், பாம்பை போல கடிக்கும், அந்த விஷத்தை போய் குடிச்சிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி அருமையான தேவன் மனம் திரும்படும். எந்த பாவமும் செய்யாமல் வாழணும். அழிலையா சொல்லுவோம். இது கடினமானது கிடையாது, லகுவானது ஐயா. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. வசனம் சொல்லுது. ஆண்டவர் ஒரு பெரிய மலையை தலையில் தூக்கி வச்சு இந்த பக்கம் கொண்டு வா, அப்போ தான் உனக்கு மோட்சம் தருவன சொல்கிறாரு? கிடையாது. அருமையானவர்களே, லகுவாக தான் அவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது நமக்கு உதவி செய்வார். ஆமென் ஹல்லேலூயா. அருமையானவர்களே, பவுலுக்கு மனம் திரும்பினாலே இரக்கம் காட்டினார். ஆனால் இந்த சோதம் குமார மக்கள் மனம் திரும்பலை. பல முறை எச்சரிக்கப்பட்டு அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்தணும். சகாயமின்றி சடிதியிலே, நீங்கள் தான் சொல்லணும் அந்த வார்த்தையை. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வார்த்தையை சொல்கிறதுக்கு நமக்கே பயமாக இருக்குது. அவ்வளோ கடினமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அடிக்கொரு தடவை நமக்கு ஆண்டவர் உபதேசம் கொடுக்கிறார், சத்தியம் கொடுக்கிறார். இன்னும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனால் எப்படி? இந்த சோதம் கொமோரா பட்டணத்தின் மக்கள் கீழ்ப்படியாமல் போனதுனால தேவனுடைய கோபம் அந்த பட்டணத்தை நோக்கி வருது ஐயா. இந்த உலகத்தின் முடிவிலே தேவ கோபம் அந்த பூமிக்கு வரப்போகுது. நடந்தது என்று அந்த லோத்து சோதமுக்கு அந்த 4 பேரையும் வெளியே பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள். அடுத்த வசனம் படிக்க போகிறோம். 24ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்க பார்க்கலாம். 19:24. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து
கந்தகத்தையும் அக்கினியையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். பாருங்க, ஒரு சாரார் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், இயேசுவினிடத்தில் அன்பு கூர்ந்த இந்த லோத்து குடும்பம் பாதுகாக்கப்பட்டார்கள். தேவனிடத்தில் அன்பு கூறாமல் எதிர்த்து நின்றவர்கள், வசனத்துக்கு எதிர்த்து நின்றவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், தேவனுக்கு எப்பவும் எதிராக வாழ்ந்த அந்த பட்டணத்தின் மக்கள் வானத்திலிருந்து ஆண்டவர் அக்கினியும் கந்தகத்தை வர்ஷிக்க பண்ணினார். பல லட்சம் பேர் அழிந்து போனார்கள் ஐயா. இப்படி ஒரு சம்பவம் இந்த பூமியில் நடந்திருக்கிறது. அழியில சொல்லுவோம் அருமையானவர்களே. அப்படிப்பட்ட கொடுமையான அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. அழியில சொல்லுவோம். இனி வருகிற காலம் மகா பெரிய பொல்லாத காலமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவருடைய கோபம் அந்த பூமிக்கு வரப்போகுது. இந்த லோத்து காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே நடக்கும். அப்படி போல ஆண்டவர் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இந்த வானம் பூமியில் அக்கினினால் அழிக்கப் போகிறார் என்று பேதுருவில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னால் சில வசனங்களை தொடர்ந்து நம்ம படிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கன் புத்தகம் 1ஆம் அதிகாரம் எடுங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், வானங்களை கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். என்ன சொல்கிறார்னா, வானங்களை கேளுங்கள், பூமியை செவிகொடு. ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா கர்த்தர் பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிறார். இப்போ வார்த்தை தேவனுடையது. அருமையானவர்களே, நம்ம போதிக்கிற ஒவ்வொரு வசனமும் தேவனுடைய வார்த்தை. கடவுள் நேராக பேசுறதுக்கு அவ்வளோ பக்தி பரிசுத்தம் நம்மகிட்ட கிடையாது. ஆகையினால தான் தன்னுடைய ஊழியர்களை வைத்து உலகம் முழுவதும் அப்போஸ்தலர்கள், மோசே போன்ற சகல தீர்க்கதரிசிகளும் உலகத்துக்கு சுவிசேஷத்தை சொல்லி கொண்டிருக்கிறார் இன்றைக்கும். அப்போ ஆண்டவர் சொல்ற, வானங்களை கேளுங்கள், பூமியை செவிடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். நம்மளெல்லாம் ஆண்டவர் தான் வளர்க்கிறாரு. ஒரு 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 குழந்தைய எப்படி வளர்க்குறோம் இல்லையா? அதுக்கு நல்ல அந்த பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து அது எவ்வளோ அழகாக வளர்க்குறா ஆண்டவர். அதே போல் நான் பிள்ளைகளை வளர்த்து, நான் அவங்கள பெற்று வளர்த்து ஆளாக்கினேன். நம்மளை ஆளாக்கியிருக்கிறார். அழிலே சொல்லுவோம். நம்ம காற்று, வசனம், நீர், நெருப்பு, ஆகாரம், ஓடை, தங்குற இடம், அருமையான வானத்தில் அந்த மழை, பூமி. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? சில பேர் சொல்கிறாங்க, நான் வேலை செஞ்சு தானே சாப்பிட்றேன், பிற எதுக்கு கடவுள் அப்படி பிடிக்கிறீங்க? வேலை செஞ்சு தானே சாப்பிட்றேன். எப்பா, நீ வேலை செஞ்சு தான் சாப்பிட்ற, வானத்தில் மழையை கொடுக்கலன்னா அவங்க நிலைமை என்ன இல்லையா? பூமியில் இருந்து தண்ணியை கடவுள் கொடுக்கலன்னா வாழ முடியுமாயா? எட்டி யோசிக்கணும். பூமிக்குள்ளே பெட்ரோலை வச்சுருக்கிறாரு, பூமி நீர் விட்டு அடைச்சிட்டாருன்னு வைங்களேன், யாருமே நம்ம சிந்திக்க மாட்டேன்றவங்க. அதான் ஆச்சரியமாக இருக்குது. கடவுளே ஆச்சரியப்படுறாரு. நான் இவ்வளவெல்லாம் அவங்கள வளர்க்குறேன், அவங்களுக்கு பெட்ரோலை கொடுக்குறேன், டீசலை கொடுக்குறேன், கச்சா எடையை கொடுக்குறேன், பூமிக்கீழே தண்ணியை கொடுக்குறேன், நான் வேண்டுவதெல்லாம் வானத்திலேருந்து மழையை கொடுக்குறேன், பூமியின் பயிர்களெல்லாம் அவங்கள காப்பாற்றி அவங்களுக்கு ஆகாரம் ஒவ்வொரு நாளும் கொடுக்குறேன், கனிகளை கொடுக்குறேன், வெள்ளைப்பூடு, பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் கொடுக்குறேன். கடவுள் தானே, எல்லாத்தையும் கொடுத்து ஆதரிக்கிறேன், நம்மளை காப்பாற்றுறேன். ஆமென், ஹல்லேலூயா சொல்லுவோம். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை போஷிக்கிறார், உடுத்து வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இதெல்லாம் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள். நான் பிள்ளைகளை ஆண்டவர் பேசுகிற, வானத்தை பார்த்து பேசுகிறார், பூமியை பார்த்து கர்த்தர் பேசுகிற, பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், உங்களை காப்பாற்றினேன், வழி நடத்தினேன். ஆனால் எனக்கு விரோதமாக கலகம் பண்ணுறாங்க. எத்தனையோ பேர் ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம கலகம் பண்ணிடக்கூடாது. அழிலே சொல்லுவோம், சத்தமாக சொல்லுவோம், அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை மீறப்படும் போது தான் கலகம் பண்ணுறதுன்னு அர்த்தம். அவர் சொல்கிறார், நானே தேவன், என்னையன்றி வேறு தேவன் இல்லைன்றாரு. ஸ்தோத்திரம். அப்போ என்ன செய்யணும்? அவர் தான் நம்முடைய ரட்சகர். ஆமென், அல்லேலூயா. அவரே நம்முடைய தெய்வம், அவரை அண்டிக் கொள்ளணும். வேறு எதையும் அங்கங்கே பார்க்கக்கூடாது. கர்த்தர் இயேசு மட்டும்தான் பார்க்கணும். ஆமென். அவரே ஜீவன், அவரே ஒளி, அவரையெல்லாம் வேறு தேவன் இல்லை, அவர் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. நானே வழி, சத்தியம், ஜீவன், அவர் தான் வழி, வேறு வழியில் பரலோகம் போக முடியாது. அழிலே சொல்லுவோம். இந்த உலகத்தில் எங்கவோ யார் எதை செய்தாலும் மோட்சத்துக்கு வழி இல்லை. இயேசு வழியா, அவர் வழியில் தான் நம்ம வாழ முடியும், அவர் வழியில் தான் ஜீவன் கிடைக்கும், அவர் வழியில் தான் நம்ம நல்ல ஆரோக்கியமாக வாழ முடியும்.
பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், எனக்கு விரோதமாக கலகமும் துக்கப்படுறார் ஆண்டவர். கீழே சொல்கிறார். அடுத்த வருஷம் யாராக படிக்க பார்க்கலாம். மாடு தன் எஜமானையும் அறியும். பாருங்க, மாடு தன் எஜமானையும் அல்லேலூயா சொல்லுவோம். கழுதை தன் ஆண்டவனின் முன்னணி அறியும். மாட்டுக்கு தெரியுது எஜமான் யார். எனக்கு பில்லு அறுத்து போட்டு, இங்கெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். கேரளாவில் நாங்கள் இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாடு நிறைய வளர்ப்பாங்க. கம்பெனி ஆள் போட்டு மேய்ப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த வேலை செஞ்சுக்கிட்ட இடத்துல ஒருத்தர் அந்த பாலாட்டம் கொடின்னு இருக்குது, அந்த கொடியை அத்து தன்னுடைய மாட்டுக்கு போடுறாரு. எத்தனையோ மாடு நிற்குது. இவரை பார்த்த உடனே அந்த மாடு அப்படியே அந்த எஜமானை நோக்கி வருது. அவர் அப்படியே மேலேருந்து உருவி அத்து அந்த மாட்டுக்கு அப்படியே கொடுக்குறாரு. அப்போ அந்த மாட்டுக்கு தெரியுது என் எஜமான் இவர் தான், என்னை வளர்க்குறவர் இவர் தான், எனக்கு பில்லு போடுற இவர், எனக்கு தண்ணி வைக்கிறது இவர். அல்லேலூயா சொல்லுவோம். நமக்கு தெரியுதா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த மிருகங்களை ஒப்பிட்டு நீ பாருன்றார். மாட்டுக்கு தெரியுது எஜமான், உனக்கு எஜமான் யாரு? அல்லேலூயா சொல்லுவோம். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உம் சேவைக்கே என்னை அழைத்தீரே, உம் சேவைக்கே அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. அல்லேலூயா. மாடுக்கு தெரியுது எஜமான், நமக்கு தெரியுதா எஜமான் யாருன்னு? அல்லேலூயா சொல்லுவோம். நமக்காக இரத்தம் சிந்தியவர், அல்லேலூயா, நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த எஜமானை நோக்கி இன்றைக்கி எத்தனை பேர் சபைக்கு வராமல் இருக்கிறாங்க இல்லையா சோதரர்? இன்றைக்கி ஓய்வு நாள், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும். அனைவர் வந்திருக்கிறீங்க, நன்றி. வராத பிள்ளைகள் இருக்கிறாங்க, சோத்திரம். என் எஜமானை நோக்கி வரணும். நீ ஏன் எஜமானை நோக்கி ஏன் இப்போ பார்க்கணும்? எஜமான்கிட்ட வரணும். சர்ச்சுக்கு போகிறது தான் எஜமான். அல்லேலூயா சொல்லுவோம். சர்ச்சில் தேவ ஆலயத்தில் தேவன் இருக்கிறார், அங்கே எஜமானை பார்க்க போகணும், எஜமானுடைய வார்த்தையை கேட்கணும். அல்லேலூயா. எஜமானுடைய வசனத்தை கேட்கணும், எஜமான் சொல்கிறபடி நடப்பேன். கர்த்தருக்கு சோத்திரா. மாடு தன் எஜமானையும் கழுதை தாண்டவன் முன்னே அறியும், என் ஜனமோ அறிவில்லை அப்படிலாம் ஆண்டவர் சொல்கிறார். கீழே ஒவ்வொரு வசனமாக படிக்கும்போது நமக்கு ஐயோ பாவமுள்ள ஜாதிய 4ஆம் வசனம், அக்கிரமத்தால் பாரசுமது ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குற புத்திரமாயிருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இஸ்ரவேல் அந்த நாட்களில் உள்ள மக்கள் ஆண்டவருக்கு வார்த்தையை கேட்டு பின்வாங்கி போனார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. தேவனை விட்டு பின்வாங்கி போனார்கள். தேவனை பின்பற்றுவதை, ஜெபிப்பதை, ஆலயத்துக்கு செல்வதை, கர்த்தரை தேடுவதை விட்டு பின்வாங்கி போனார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. நாம் எந்தெந்த இடத்துல ஆண்டவரை விட்டு பின்வாங்கி இருக்கணும் யோசித்து பார்ப்போம். இந்த இஸ்ரவேல், நம்மளாம் இஸ்ரவேல் தான், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நாம் எந்த இடத்துல கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறோம், எந்த இடத்துல நம்ம பின்வாங்கி போயிருக்கிறோம்? அருமையானவர்களே, பின்வாங்கி போனார்கள். ஏதோ கொஞ்ச நாளைக்கு சர்ச்சைக்கு வந்துட்டு பிறகு வராமல் நிற்கிறது, அது விசுவாச வாழ்க்கையா? ஓட்டப்பந்தயத்தில் கடைசி வரைக்கும் போய் ஓடி முடித்தாதான் நமக்கு வெற்றி. ஆமாம், ப்ரைஸ் அப்போ தான் கிடைக்கும். பாதியில் நின்றுட்டு ப்ரைஸ் கொடுத்தா எப்படி கொடுப்பாரு? கடைசி வரை ஓடணும். கடைசி வரை கூட வருவர் இயேசு ஒருவரே, அவர் கட்டளை படி நடந்து வந்தால் மோட்சம் தருவாரே. கடைசி வரை கூட வருவர் இயேசு ஒருவரே, அவர் கட்டளைப்படி நடந்து வந்தால் மோட்சம் தருவாரே.
கடைசி வரை, ஐயா கடைசி வரை, அம்மா கடைசி வரை. அல்லேலூயா. கடைசி வரை கூட வருவது இயேசு தான். அவர் கட்டளை நடந்தால் என்னது வரான்? மோட்சம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின் வாங்கி போகக்கூடாது ஆண்டவருக்கு. அடுத்து 6ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். யாரா அவர் 6ஆம் வசனம். தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் நீக்கமும் ஒதுக்கிற இனமும் உள்ளது. அது இருக்காமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆட்டப்படாமலும் இருக்கிறது. பாருங்க, இந்த இடத்துல போட்டிருக்கு, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் ஒதுக்கிற ரணமுள்ள ரணம் வச்சிருச்சு. என்னது? ரணம். அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. சீல் பிதுக்கப்படலை, ரணம் வச்சிருச்சு. ஒரு புண்ணில் ரணம் வச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? அருமையானவர்களே, ஒரு ஆறாத புண்ணு ரணம் வச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் உண்டு அந்த பக்கத்தில். அவங்க காலில் புண்ணு வந்து 20 வருஷம் இருக்கும். ஆரமில்லை, எப்பவும் கெட்டுத்தான். அது இப்போ ரணம். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட எவ்வளோ வேதனை அது இல்லை? 20 வருஷம் இருக்கும் அந்த புண்ணு வந்து கடைசியில். அப்போ இப்போ என்னென்னா, ரணம் என்பது மோசமானது. சீல் பிதுக்கப்படணும். அல்லையா சொல்லுவோம். அப்போ ஒரு புண்ணுக்கு, ஒரு வீக்கத்துக்கு இருக்குன்னா உள்ள சீல் இருந்தால் அது எப்படி ஆறும்? அது அப்படி மேலே வந்து அப்படி கட்டினா அப்படி உள்ள. திருப்பூரில் மச்சனுக்கு அப்படி தான் கீழே ஏதோ ஒரு பேனை களத்தை போகிற கீழே விழுந்துட்டாப்புல. காலை ஊனி 2-3 வருஷம் ஆச்சு. கடைசியில் பார்த்தா சின்ன வலி இருந்திருக்குது. அதிலே அப்படி வச்சு நடந்து காலத்தை கழிச்சிட்டாப்புல. கடைசியில் பார்த்தா கால் வீங்கி நடக்க முடியாமல் ஆப்ரேஷன் பண்ணி உள்ளே பார்த்தா எலும்பு ஒடிச்சிருக்க. எலும்பு ஒடியலை, ஒன்றும் ஒடியலை. அங்கே உள்ள சீல் அடைஞ்சு போயிருக்கு. கடைசியில் அதெல்லாம் அப்புறப்படுத்தி இப்போ சுகமானபடி இப்போ நல்லா இருக்காங்க. சீல் பிதுக்கப்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்கள் வெளியே போக வேண்டும். அல்லையா சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற, நம்முடைய இதயத்தில் இருக்கிற, சிந்தையில் இருக்கிற, யோசனை இருக்கிற, செயல் இருக்கிற தீமையான செயல்கள் நம்மளை விட்டு மாற வேண்டும். அந்த களைகளை புடுங்க வேண்டும். அல்லையா சொல்லுவோம். எந்த மாதிரி களையெல்லாம் போட்டிருக்கு பைபிளில்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எந்த மாதிரி களைகளை போட்டிருக்கிறது? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை சொல்லும் பொழுது, மாம்சத்தின் கிரிகள் வெளியலுங்கமாக இருக்கின்றன, அவையாவான. அந்த சீல் எதாவது பிதுக்கப்பட அந்த வசனத்தை சொல்கிறேன். மார்க்கு கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிக்கும் பொழுது 17 வகையான பாவம் சொல்லப்பட்டிருக்கு. நானே கடகடன்னு சொல்லிதான். என்ன பாவம் தெரியுமா? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகை, விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லி கலாத்தியர் 5:19 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வசனம். அதில் அது பிரிக்க எடுக்கப்பட வேண்டும். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், மோகம், துரியச்சை, பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, இதெல்லாம் அந்த ஒன்றா ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஏசப்பா எனக்கு வேண்டாப்பா, என்னை விட்டு எடுத்துருங்கப்பா. அல்லையா சொல்லுவான். அந்த சீலை பிதிக்கி வெளியே எடுத்துட்டோன்னா ஆண்டவருடைய இயேசு ரத்தத்தினால் நம்முடைய பாவத்தை கழுவுவார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவனுடைய அறிக்கை செய்து விட்டு விடணும், இரக்கம் பெறுவான். கடவுளுடைய இரக்கம் அந்த லோத்து குடும்பத்துக்கு கிடைச்சதில்லை. தேவனுடைய அன்பு லோத்து குடும்பத்தில் வந்ததுனால தான், அந்த இரக்கம் வந்ததுனால தான் காப்பாற்றப்பட்டார். அன்பு இல்லாத மக்கள், தேவ அன்பு இல்லாத மக்கள் அழிந்து போனார்கள். தேவ அன்பை இழந்துடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? சீல் பிதுக்கப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனம் படித்து முடிக்க போகிறோம். அந்த ஏசாயா 1:9-10 நான் படிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காது இருந்தானால் நாம் சோதோமை போலாகி குமாராவுக்கு ஒத்திருப்போம். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். குமாராவின் சனமே, நமது தேவனுடைய சேதத்துக்கு செவி கொடுங்கள். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல போட்டிருக்கு. கர்த்தர் கொஞ்சம் மீதியை வைக்காது இருப்பாரானால், கொஞ்சம் கிருபையை நமக்கு கொடுக்காமல் இருப்போமானால், சோதோம் குமாராவை போல நம்ம அழிந்திருப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
சோதம் கொஞ்சம் கிருபையை கடவுள் நமக்கு கொடுக்காம இருப்பார். ஆனால் கொஞ்சம் இரக்கத்தை தெய்வம் நமக்கு செய்ய பரவாயில்ல, கொஞ்சம் மீதியை வச்சிருக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு இன்னும் வாழட்டும், இந்த வருஷம் இந்த மரம் இருக்கட்டும், ஹல்லேலூயா. அந்த மரத்தில் கனியே இல்லை, நல்லதே கிடைக்கல. அந்த தோட்டக்காரன் லூக்கா 13 சொல்லப்பட்டிருக்கு. அந்த தோட்டக்காரன் சோத்திரம் எஜமான் கேட்குறாரு, என்னப்பா அந்த மரத்தை நட்டி ஒரு பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட்டாக இருக்குது, ஒரு கனி இல்லை, பழம் இல்லை, நல்லதே இல்லை. நம்மளை பற்றி ஆண்டு சொல்லிடக்கூடாது. இவனை படைத்தேன், இவனுக்கு நல்ல வீடு கொடுத்து, வசதி கொடுத்து, மனைவி கொடுத்து, பிள்ளை கொடுத்து, எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி நல்லா வச்சுட்டேன். ஆனால் எனக்கு ஒரு நல்லது கூட அவனுக்கு இல்லையே அப்படி நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லிடக்கூடாது. அலையிலே சொல்லுவோம், எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையே, ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்துடக்கூடாது. தெய்வ பிள்ளையே, என் நாமத்துக்காக நீ என்ன செஞ்ச, எனக்காக என்ன செஞ்சுருக்கிற அப்படின்னு கேட்டு நம்மளை பார்த்து ஒரு கனி கூட இல்லை. அப்போ தோட்டக்காரன் சொல்கிறான், இந்த வருஷம் இருக்கட்டும், வெட்டி போட்டுறக்கூடாது, அழிச்சிடக்கூடாது. அப்போ அதுக்கு உரம் விட்டு தண்ணி இட்டு வசனத்தை கொடுத்து மீண்டும் அவங்கள வளர்த்து, ஆமென் ஹல்லேலூயா. கனி கொடுத்தால் சரி, கனி கூடலாம் வெட்டிடலாம் அப்படின்றார். கனி இல்லைனா வெட்டிடுவேன்றார் அந்த வசனத்தில். படிக்கும்போது பயமாக இருக்குல்ல. கொஞ்சம் மீதி சோதமின் அதிபதிகளை வசனம் கேள்விப்பட்டிருக்கு. குமாராவின் ஜனமே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், சோதம் ஜனம் எவ்வளோ பாவம் செஞ்சாங்களோ அந்த பாவத்தை மாதிரி நீங்கள் இன்னும் பண்ணிகிட்டு இருக்கீங்களே, மனம் திரும்புன்றாரு. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் சோதம் ஜனங்களைப் போல மாறிடக்கூடாது ஐயா. தெய்வ பிள்ளைகளே, சோதம் மக்கள் அழிந்து போனார்கள். நம்ம சீல் பிதுக்கப்பட வேண்டும். எந்தெந்த இடத்துல நம்ம உள்ளத்தில் ஒட்டி இருக்குதோ, எந்தெந்த இடத்துல பாவங்கள், எந்தெந்த குறை இருக்கிறதோ, எந்த ஒரு அசுத்தம் நம்முடைய தீட்டுள்ள மனுஷன் அங்கே போக முடியாது ஐயா பரலோகத்துக்கு. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. வெளிப்படுத்தல் 21 கடைசி வசனம் சொல்லுது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் தான் அங்கே போக முடியும். நான் பேசுகிறது மறு உலகத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். ஆமென். நித்திய வாழ்வை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, அங்கே போகிறதுக்கு சீல் பிதுக்கப்பட வேண்டும். சோதம் குமாராவுக்குள்ள பாவம் நம்மளை விட்டு மாற வேண்டும். அலையிலே சொல்லுவோம், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். நம்மளெல்லாம் ஆதரிச்சிருக்கிறாரு. மனைவி, வேலையை, வருமானம், சொத்து, சோகமெல்லாம் கொடுத்து நம்மளை ஆசீர்வச்சிருக்கு, ஆதரித்தேன். எனக்கு ஒரு புரோஜனம் கடவுள் சொல்லிடாதபடி, ஏசப்பா நமக்கு பயனுள்ள பிள்ளையாக வாழ்வேன் ஆண்டவரை அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம மேலே ஆண்டவர் கடைசி வரை அனுபவிப்பார். ஆமென் ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பரலோக ஆசீர்வாதத்தினாலே நம்ம எல்லாரையும் நிரப்புவாராக. கண்களை மூடி ஆண்டவர் உனக்கு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கின்ற பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளில் கொடுக்கப்பட்ட எல்லா கர்த்தருடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உலகத்தின் முடிவு இந்த சீசரிடத்தில் அன்பு வைத்தவரே, எங்கள் மேலேயும் உடைய அன்பை வைங்கப்பா. ஆண்டவரே, கர்த்தர் வைத்த இரக்கத்தினாலே, அன்பினாலே லோத்தின் குடும்பத்தை அந்த அழிவிலிருந்து இழுத்து வெளியே கொண்டு வந்தேன் அப்பா. நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார் என்று சொல்லி, ஆண்டவரே, மாடு எஜமானை அறியதப்பா, நாங்கள் எஜமானாகிய இயேசுவை நாங்கள் அறியணும் ஆண்டவரே. நாங்கள் சீல் பிதுக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, சோதம் குமாராவின் பாவம் எங்களுக்குள்ள வராதபடி ஆண்டவர் கொஞ்சம் மீதியாக வைத்திருக்க போய் தான் நாங்கள் உயிரோடு இருக்கிறோங்க தாவே. தொடர்ந்து எங்களையும் ஜனங்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவினுடைய ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். யாவரும்